நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூரியன் சனி சேர்க்கை தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் ஒரு ராஜகிரகமாகும். ஈகோ, பெருமை, ஆன்மா, அந்தஸ்து, அதிகாரம், அரசாங்கம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியவர். ஒரு வைப்ரண்ட் நேச்சரான கிரகம் ஆவார். ஆக்சுவலாக ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம கிரகமாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். சனி பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை அதிகமாக வெளிக்காட்டாத ஆனால் ஒழுக்கத்திற்கும் கடின உழைப்பிற்கும் பெயர் போன கிரகம் ஆவார். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுத்து வாழ்க்கை பாடம் நடத்தும் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் ஆவார் இந்த சனி. சூரியன் பார்த்திங்கன்னா ஒளி கிரகம், சனி பார்த்திங்கன்னா இருள் கிரகமாகும். சூரியன் பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம், சனி குளிர்ச்சியான கிரகம். சூரியன் சிவந்த நிறத்தை உடைய கிரகம், சனி கருநீல கிரகமாகும். சூரியன் புகழ் மீது ஆசை கொண்டவர், சனி எளிமை மீது நம்பிக்கை கொண்டவர். சூரியன் பார்த்திங்கன்னா உயிரை உருவாக்குபவர், அதே சமயத்தில் சனி ஆயுளை முடிப்பதற்கு அதிபதியாக இருக்கின்றார். சூரியன் பார்த்திங்கன்னா தனித்த ஆளுமையாக தெரியக்கூடியவர், சனி கும்பலாக செயல்படக்கூடிய தன்மை உடையவர். சூரியன் பார்த்திங்கன்னா துடிப்பு, ஆற்றல், ஆக்டிவ், வைப்ரண்ட்டாக செயல்படக்கூடியவர். அதே நேரத்தில் சனி நிதானம், பொறுமை, சோம்பலோடு நடந்து கொள்ளக்கூடியவர். ஆக்சுவலாக புராணத்தின் அடிப்படையில் சூரியன் சனி ரெண்டு பேருமே தந்தை மகன் உறவை உடையவர்கள். சூரியனுடைய மகனே சனி ஆவார். ஆக இந்த சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெறும் பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படும். இருவருக்கும் இடையில் ஈகோ கிளாஸ் மற்றும் டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தந்தை மகனுக்குமான ஈகோ யுத்தம் 9 டிகிரிக்குள்ள இந்த சூரியன் சனி இணையும் பொழுது அதீதமாக வெளிப்படும். இணைவு மட்டும் கிடையாது, சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் பார்வையாக சூரியன் மீது விழுந்தால் கூட இந்த ஈகோ யுத்தம் ஏற்படும். ஆனால் இந்த இணைவு சிம்மத்திலேயோ மேசத்திலேயோ நிகழும் பொழுது அப்பாவின் கை ஓங்கி இருக்கும் அந்த வீட்டில், அந்த இடத்துல. அதே சமயத்தில் மகர கும்ப துலாத்தில் இந்த இணைவு சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது மகனின் கை ஓங்கி இருக்கும் அந்த வீட்டில், அந்த இடத்துல. சுக்கிரன் புதனின் வீடுகளில் இந்த இணைவு ஏற்படும் பொழுது மகனின் கையும், குரு சந்திரன் செவ்வாயுடைய வீடுகளில் இணைவு ஏற்படும் பொழுது அப்பாவின் கையும் ஓங்கி இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி இணைவு தந்தையும் மகனும் ஒரே தொழிலில் ஈடுபட வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆனால் அப்பா மகன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டுமே தொழிலில் வெற்றியை தரும், மற்றவரை டம்மியாக ஆக்கிவிடும். இதை தொழிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் தொழிலில் ஈடுபடக்கூடிய ஸ்டைலுமே வேறு வேறு மாதிரியாக இருக்கும். இந்த விளக்கத்தை நாம் நடிகர் சூர்யா அவர்களுடைய ஜாதகத்திலையும் பார்த்தோம், நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்திலையுமே இந்த சூரியன் சனி சேர்க்கை எவ்வாறு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது தொழிலில் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். இந்த ஜாதகத்தை பார்க்காதவங்க, இந்த வீடியோவை பார்க்காதவங்க சூர்யா அவர்களின் ஜாதக விளக்கத்தையும் விஜய் அவர்களுடைய ஜாதக விளக்கத்தையும் பார்க்காதவங்க நிச்சயம் பாருங்கள். நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கும். சரி, இப்போ இதே இணைவு 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இடத்திற்கு போட்டியாக ஒரு இடத்துக்காக காரணத்துக்காக அப்பா மகனுக்குள்ளே போட்டி வந்துடும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும் பொழுது ஒரு பட்டம் பதவிகளுக்காக போட்டி ஏற்படுவது அல்லது தொழிலையே அப்பாவுக்கும் மகனுக்குமே இடையில் போட்டி வருவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்திவிடும். இதுவே பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது தந்தைக்கும் மகளுக்கும் இடையே ஒரு பாச பிணைப்பு அதிகமாக இருக்கும். திருமணமாகி வேறு வீட்டுக்கு சென்றாலும் கூட அங்கே மாமனாரை தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு மாமனாரை அப்பா என்று அழைக்கக்கூடிய பெண்கள் ஜாதகத்தில் எல்லாமே இந்த கிரக சேர்க்கை இருக்கும். பிறந்த வீட்டின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். ஆண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மாமனார் பெரியப்பா மூத்த மகனை குறிக்கக்கூடியவர். அதனால் ஆண்கள் ஜாதகத்தில் மாமனாரோடு அல்லது மூத்த மகன் பெரியப்பாவோடு மாமனாரோடு ஜாதகருக்கு ஒத்து வராது. பிரச்சனைகளை விரோதத்தை வளர்த்து கொண்டே போகும். எலியும் பூனையுமாக நீயா நானா என்று மோதாமல் மோதிக்கொள்வார்கள் ஜாதகரும் மாமனாரும், ஜாதகரும் மூத்த மகனும். அதே போல் சூரியன் தன்னம்பிக்கை கிரகம் ஆவார், சனி அவநம்பிக்கை கிரகம் ஆவார். நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக இருக்கும். சூரியன் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கு, சனி ஒரு பெசிமிஸ்டிக்கு. பலவீனமான சூரியனோடு சனி சேரும் பொழுது தன்னம்பிக்கை சீர்குலையும், எதிலுமே அவநம்பிக்கை மேலோங்கும், தயக்கமும் ஒரு விதமான தயக்கமும் யோசனையும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இள வயதிலேயே அதிகமான பொறுப்புகளை சுமக்க வைக்கும். இதன் காரணமாக ஜாதகர் அதிகமான மெச்சூர்டு பர்சனாக இருப்பார். இந்த கிரக சேர்க்கை வேலையில் தொழிலில் அடிக்கடி பாதிப்புகளை உருவாக்கும். தொடர்ந்து ஒரு வேலையில் நீடிக்க விடாது. அரசு வேலையாக இருந்தாலும் கூட அதை விடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். சூரியனுங்கிறது நிர்வாகம், சனிங்கிறது வேலையாட்கள்.
எந்த லக்னமாக இருக்குதோ, எந்த வீட்டில் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்குதோ அதன் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். சூரியன் நிர்வாகத்தை குறிக்கக்கூடியவர். அதனால் நாம் வேலை பார்க்கும் பொழுது நிர்வாகத்தால் கட்டம் கட்டப்படுவோம் அல்லது நிர்வாகத்தால் நிராகரிக்கப்படுவோம். நிராகரிக்கப்படுகிறோமா அல்லது சரியான அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படிங்கிறது தசாபுத்தி அடிப்படையில் ஏற்படக்கூடிய பலன்கள் ஆகும். அதே போல் தொழிலாக இருக்கும் பொழுது வேலையாட்கள் சரியாக அமையாது. லாயலான வேலையாட்கள், விசுவாசமான வேலையாட்கள் நமக்கு கிடைக்க மாட்டார்கள். தொழில்கள் என்றாலே அதிகமாக லேபர் இன்டென்சிவ் ஒர்க்காக இருக்கும். அதிகமான வேர்வை சிந்தக்கூடிய வேலைகளை, தொழில்களை இந்த சூரியன் சனி சேர்க்கை அமைத்து தரும். ஆனால் 4ஆம் இடத்தையும் பார்த்துக்கணும் இந்த பலனை எடுக்கும் பொழுது. வேலைகளில் பதவி உயர்வு பெற ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு போராட்டமான முன்னேற்றத்தை தரக்கூடியது இந்த சூரியன் சனி சேர்க்கை. இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்களின் தந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிலையை தரும். தசாபுத்தி அமைப்புகளையும் பொறுத்து அல்லது தந்தையின் ஜாதகத்தையும் பொறுத்து எய்தர் தந்தையவே பாதிக்குமா அல்லது தந்தையை விட்டு தூரமாக ஜாதகர் நகர்த்தி செல்லுமா அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த சூரியன் சனியை குரு பார்த்தாலோ அல்லது சுக்கிரன் இணைவு பெற்றாலோ இப்போ தந்தையை பாதிக்கக்கூடிய பலன்கள் நடக்காது. நல்ல விதமான பலன்களே நடக்கும். அரசியலில் அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஜாதகருக்கு உருவாக்கி தரும். உள்ளாட்சி துறைகளில் பதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக சேர்க்கையாக இது இருக்கும். குழந்தை பிறப்பை பாதிக்கக்கூடிய கிரக சேர்க்கை இது. ஆண் வாரிசு தோஷத்தை ஏற்படுத்தும். ஆண் வாரிசு என்று பார்க்கும் பொழுது குருவையும் சிம்ம வீட்டையும் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும். உயிரணுவை குறிக்கக்கூடியது சூரியன். ஆக எதிலுமே தடை செய்யக்கூடிய ஆற்றலை கொண்ட சனியோடு இந்த உயிரணுவை குறிக்கக்கூடிய சூரியன் சேரும் பொழுது உயிரணுக்களின் குறைபாட்டால் குழந்தை பிறப்பு தள்ளி போகக்கூடிய அல்லது குழந்தை பேரு தடை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இந்த பலனை பார்க்கும் பொழுது குருவையும் பார்க்கணும், 5ஆம் வீடையும் பார்க்கணும், 5ஆம் அதிபதியையும் பார்த்து இறுதி செய்து கொள்ள வேண்டும். சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் பொழுது சூரியன் தலைப்பகுதியை குறிக்கக்கூடியவர், எலும்பு, இருதயம், முதுகெலும்பை குறிக்கக்கூடியவர், காலில் இருக்கக்கூடிய கட்டை விரல்களை குறிக்கக்கூடியவர். அதோடு சூரியனோடு சனி சேரும் பொழுது இந்த விதமான தலைப்பகுதி, எலும்பு, இருதயம், முதுகெலும்பு, கால், கை, கட்டை விரல்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது இளநரை தோன்றுவதற்கான அமைப்புகள் உண்டு. இளநரை இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். கோச்சாரத்தில் சூரியன் சனி மேலே, நமது ஜனனகால சனி மேலே இணைவு பெறும் பொழுதும் கூட மேற்கூறிய பலன்கள் நடக்கும். அல்லது கோச்சார சனி ஜனனகால சூரியனை கடக்கும் பொழுதும் மேற்கூறிய பலன்கள் நடக்கும். ஆக இதெல்லாம் இருக்குது சார், ஏதாவது பரிகாரம் இருக்குதா சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் செய்வோம், செய்கிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சூரியன் வலுத்து சனி லக்ன யோகராக அமையக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில், அதாவது சனி லக்ன யோகராக அமையக்கூடிய ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, மகர, கும்ப லக்னங்களுக்கு சூரியன் சனி இணைவு பெற்றிருக்கும் பொழுது சுவாமிமலை சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் லக்ன யோகராக இருந்து சனி வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியன் லக்ன யோகராக யார் யாருக்கெல்லாம் இருப்பார்? மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீன லக்னக்காரர்களுக்கு சூரியன் லக்ன யோகராக இருந்து சனி வலுத்து இருந்து சூரியனோடு இணையும் பொழுது பரசுராமரை வழிபாடு செய்வது, ஸ்ரீராமரை வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தரும். சூரியன் லக்ன யோகராக இருந்து பலமிழந்து இருக்கும் பொழுது சனியோடு இணையும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 சிவ வழிபாடு பழமையான சிவன் கோயிலில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது சூரியன் லக்ன யோகராக இருக்காரு, ஆனால் அவர் சனியோடு சேர்ந்து பலவீனம் ஆயிட்டாரு. எங்களுக்கு சூரியன் வலுவான நிலையில் இருக்கணும், அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 சிவன் கோவிலில் போய் பழமையான சிவன் கோவிலில் சிவலிங்க வழிபாடு செய்து விட்டு வருவது நல்ல பலனை தரும். அதே சமயத்தில் சனி லக்ன யோகராக இருந்து சனி பலமிழந்து சூரியனோடு இணைந்திருக்கும் பொழுது சனிக்கிழமை காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 சிவன் கோயிலில் நல்லெண்ணெய் தீபத்திற்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். சனி பிரதோஷ வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும். இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு நந்திக்கு விபூதி அபிஷேகத்திற்கு விபூதி வாங்கி தருவதும் நல்ல பலன்களை தரும். சூரியன் சனி சேர்க்கை இருப்பவர்களுக்கு வேலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயத்தை படித்து வரும் பொழுது சிறந்த பலன்களை தரும், தடைகளை நிவர்த்தி செய்யும். சரி நண்பர்களே, இன்றைக்கு சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தால் என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்தோம். இந்த பதிவை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்டு பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.